தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிற சர்வ வல்லமை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறது போல அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது பாருங்க, என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அந்த சராசரத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்ம சரீரத்துல, இந்த மண்ணான சரீரத்துல அவர் வந்து தங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகையினால என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தங்குகிற நம்முடைய சரீரமாகிய அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கொடான கோடி தேவ தூதர்கள் அவரை ஓயாமல் துதித்து ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. காரணம், அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவரை குறித்து விளம்பின இந்த வேத புத்தகத்திற்கு பரிசுத்த வேத புத்தகம் என்று சொல்லி பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சரீரமாகிய அந்த ஆலயத்துல தங்க வேண்டுமானா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த இடம், அந்த ஆலயம், அந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? என் அன்புக்குரியவர்களே, இந்த பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இன்றைக்கு உங்களுடைய சரீரமாகிய அந்த ஆலயம், ஆண்டவர் தங்குகிற அந்த இடம் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? வேசித்தனத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதா? மதுபானத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற நிலைமையில உங்களுடைய சரீரம் இருக்கிறதா? இன்றைக்கு ஒருவேளை பான்புறாக்கு, இன்றைக்கு ஆன்சு, இன்றைக்கு பீடி, சிகரெட், சுருட்டு என்று சொல்லி புகைக்கு அடிமைப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? என் அன்புக்குரியவர்களை, இச்சைக்கு அடிமைப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் தங்குகிற ஆலயம் உங்களுடைய சரீரம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அது பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அசுத்தங்களை எல்லாம் அகற்றி பரிசுத்தமாய் நம்முடைய ஒருவேளை சரீரத்தை, ஆலயத்தை வைக்கும்போது அங்கே ஆண்டவர் வந்து தங்கி தாபரிப்பார். ஆண்டவர் நம்முடைய சரீரமாகி ஆலயத்துல வரும்போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நல்ல சுகத்தை தர முடியும். அந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக அதை அமைக்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அசுத்தம் இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த ஆலயமாகிய சரீரத்துக்குள்ள தங்க முடியாமல் போய்விடுகிறது. அது என்ன அசுத்தம் என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து அந்த அசுத்தத்தை எடுத்து கலைத்து போடுங்கள், தூக்கி எறியுங்கள். ஆண்டவரே, நீர் என்னுடைய சரீரத்துல, ஆண்டவரே, இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்துல நீ தங்குகிறீர் ஆண்டவரே, அதற்கு நான் பாத்திரவானாக நான் நடந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசும்படியாக நீங்க அழைக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் காலை வேளை எழும்பும்போது, ஆண்டவரே, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். என்னுடைய கைகளோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் கைகளை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். என் இருதயத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம்,
உங்களுடைய சரீரமானது தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகிய உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாய் விளங்கும் போது பரிசுத்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல சுகவாழ்வை கொடுப்பார், ஜெயமுள்ள வாழ்வை கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட நல்ல கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, மண்ணான இந்த சரீரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் தங்குகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் தங்குகிற ஆலயம் என்பதை ஆண்டவரே இன்றைக்கு மறந்து போன நிலைமையில வாழுகிற மக்களோடு உடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் என்னுடைய சரீரமாகி இந்த ஆலயத்துல என் ஆண்டவர் தங்குகிறார், அதை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒருவேளை அசுத்தமான கிரியைகள் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள், அசுத்தமான வாழ்க்கை இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த சரீரமாகி இந்த ஆலயத்துல என் ஆண்டவர் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த இருதய கதவை திறந்து உம்மை வரவேற்கிற அந்த நல்ல பண்பை பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் கொண்டு தொடர்ந்து நீங்க பேசுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் தங்குகிற ஆலயத்துல ஆண்டவரே நீர் இருக்க வேண்டுமானால் அங்கே பரிசுத்தம் காணப்பட வேண்டுமே. இந்த நல்ல சிந்தையோடு கூட வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.